ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் பொரியல். அதை நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன். அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போடணும்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளேயும் காட்டுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிண்ணத்தில் நான் அவரைக்காய் எடுத்திருக்கேன். நல்ல பிஞ்சு அவரைக்காவை நம்ம பார்த்து கடையில் வாங்கினோம். அந்த கடைசியில் அந்த மேலே இருக்கிறதும் கீழே நல்லா நம்ம உடச்சி விட்டோன்னா அது அப்படியே நூல் மாதிரி வரும். அதை நம்ம எடுத்துட்டோன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அதை நம்ம நல்ல தண்ணியில் ஒரு 3 ட்ரிப் வாஷ் பண்ணி அதை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன செய்யணும்னா, அவரைக்காய் நம்ம சின்ன சின்னதாக கட்டமாக தனியாக வெட்டிச்சணும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சணும் தனியாக. இப்போ அது ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய் 2, கருவேப்பிலை இவ்வளவும் தாளிக்கிறதுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போனால் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயத்து வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இதில் சோம்பும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். வதக்கும் போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஏன்னா அரைச்சி வச்சு பவுடரை போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம முழுசாக செய்கிற போட்டால் ஒரு மாதிரி தெரியாது, ஸ்மெல் வாசனை தெரியாது. அதனால் நான் இதில் போட்டு வதக்கினேன். வதக்கின பிறகு வேக வச்ச அவரைக்காவையும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பையும் போட்டு வேக வச்சதை இப்போ அதை போட்டு நான் கிண்டிடுறேன். நம்ம வேக வச்சுட்டோன்னா எல்லா வேலையுமே சீக்கிரம் முடிஞ்சிடும். குக்கரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விசில் வரத்துக்கு முன்னாடி எடுக்கணும். விசில் வந்த பிறகு எடுத்தோன்னா குழஞ்சிடும் காய். கரெக்டாக அந்த விசில் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 கிளாஸ் தான் ஊற்றணும். விசில் வரத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா தான் காய் கொஞ்சம் ஆஃப் ஆயிலாக இருக்கும். இல்லாட்டி ஃபுல்லாக குழஞ்சிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. நம்ம வதக்கும் போது டேஸ்ட் இருக்காது, குழஞ்ச மாதிரி இருக்கும் காய். தேங்காய் பூவை போடாமல் துருவி போடாமல் இது மாதிரி அரைச்சி ஊற்றணும். அப்போ அந்த இனிப்பு தன்மை காரம் உப்புல சேர்ந்து அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நம்ம உதிரியாக போட்டோன்னா தேங்காய் மட்டும் தனியாக இருந்த மாதிரி இருக்கும். அரைச்சி ஊற்றினீங்கன்னா காரமே உப்பு எல்லாமே அந்த டேஸ்ட் அந்த தேங்காயில் பிடிக்கும். காரம் உப்பு எல்லாமே அந்த தேங்காயில் பிடிச்சினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம லேசாக வேக வச்சுட்டு நம்ம தாளிப்பு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடாயில் போட்டு ரொம்ப போட்டு வதட்டினாக்கா அந்த டேஸ்ட்டு போயிடும். குக்கரில் வைக்கும்போதும் விசில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இதை எடுத்துடணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு காயும் நல்லா உதிரியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவங்க எவ்வளோ உதிரியாக இருக்குதுங்க. நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த டேஸ்ட்டெல்லாம் போயிடும், ஆவிலே போயிடும். இப்போ பாருங்கள், ஆவிலே வந்ததுனால நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ உதவியாக இருக்குதுங்க. வதக்கும் போதே நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் காய் எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது காயில். தேங்காய்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யணும். நம்ம தேங்காய் துருவி போட்டு தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ அரைச்சி போட்டனால இந்த மசாலாவோடையும்
உப்போடு எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன் பாருங்கள்.